ரொம்ப பிடிச்சது. நான் 2018 ஒரு ருத்ராட்ச மரம் ஒரு செடியை நம்ம இதில் லேக்கு பக்கத்தில் இது பண்ணோம். அது ஸ்மைல் அமைப்பு மூலமாக பண்ணோம். நான் வைக்கும் போதே சும்மா வச்சுட்டு போக மாட்டேன். அது வளருதான்னு நம்ம பார்க்கணும், வச்சுட்டு போயிடக்கூடாது. அது வளருதான்னு ஒவ்வொரு வருஷமாக பார்த்தேன். இப்போ அந்த செடி ருத்ராட்ச செடி மரமாக வளர்ந்து நிற்கிது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே உங்கள் பள்ளியில் அவக்காடோ 2 வச்சுருக்கேன். நான் அடிக்கடி பார்ப்பேன். அதுக்காக வருவேன், உங்களுக்காகவும் வருவேன். அதுவும் வளருதான்னு பார்ப்பேன். ஸோ அந்த வளர்ச்சியை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அதையும் சொல்லிட்டேன். பாதுகாப்பாக டீச்சர்ஸ், இங்கே உள்ள சிஸ்டர் டீச்சர்ஸ் உங்கள் பொறுப்பில் இவங்களை எப்படி விட்டுட்டு இவங்க எப்படி நீங்கள் வளர்க்குறீங்களோ, அருமையாக சிறப்பாக வளர்க்குறீங்களோ, அந்த மரத்தையும் சிறப்பாக நீங்கள் வளர்க்கணும். மரமாக வரும்போது இந்ததும் பெருசாக வளர்ந்துருக்கும், அந்த மரமும் வளர்ந்துருக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஒரு நாள் கண்டிப்பாக அந்த மரத்தை பார்க்க வருவேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதுல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என் பக்கத்தில் தான் செயின்ட் பீட்டர்ஸில் அவங்க மாதிரி சின்ன பையனாக இருக்கும்போது படித்தேன். 5th-லேருந்து 12th வரைக்கும் நான் செயின்ட் பீட்டர் ஸ்கூலில் படித்தேன். இந்த இதுக்கு நான் வந்திருக்கேன். நான் பார்க்கும்போது சொல்லிகிட்டே இருந்தேன், உங்கள் கேம்பஸ்க்கு நான் இது முதல் தடவை. ஏற்கனவே நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்திருக்கேன். எங்கள் ஸ்கூலில் ஜெரால்டுன்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட வீடு இங்கே இருக்குது. கரெக்டாக இப்போ எல்லாம் மாறிடுச்சு. அவர் வீட்டுக்கு வரும்போது இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஜெரால்டு கால்ஃப் அருமையாக விளையாடுவார். அவரோட அந்த நினைவெல்லாம் எனக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷம் வந்தது. நீங்கள் நல்லா படிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா கல்வி ரொம்ப அவசியம். விளையாட்டும் அதே போல், வெறும் படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டுலேயும் சிறப்பாக இருக்கணும். நல்லா படிங்க. ஏன்னா டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் வளர்கிறதுக்கு. அவங்க இங்கேயே தான் இருப்பாங்க, அங்கே உட்காந்துருப்பாங்க, இங்கே உட்காந்துருப்பாங்க. மாணவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆசிரியர்கள் அதே இடத்துல தயார் பண்ணி ஒவ்வொரு மாணவர்களையும் உங்களை வளர்ச்சி அடைந்து வைக்கிறது டீச்சர்ஸ் தான். அவங்களுக்கு நீங்கள் எப்போதும் உண்மையாக நேர்மையாக அவங்களோட இருக்கணும். ஸோ அந்த டீச்சர்ஸ் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு கை தட்டுவோம். காரணம் இன்னொன்று ரொம்ப சிறப்பானது. நான் இப்போ ஒரு படம் கொடைக்கானல் ஷூட்டிங் நேற்றா முடிஞ்சிச்சு. அதுவும் உங்களை மாதிரி சின்ன பசங்களோட நான் நடிக்கிறேன். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக தான் அந்த படம் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி பள்ளிகள் நல்லா வளரணும், சிறப்பாக இருக்கணும். நிறைய பேர் இதில் வளர்ந்து வரணும். ஏன் சொல்கிறோம்னா, நீங்களாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இந்த ஸ்கூலில் இந்த பள்ளியில் படித்து வந்தவங்க இப்படி சிறப்பாக இருக்காங்கன்றது இன்னும் அடுத்தடுத்த சந்ததிகள் நிறைய பேர் இங்கே படிக்க ஆர்வமாகவும் இருப்பாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு விஷயத்த நடராஜ் அண்ணன் அவர் டீம் ஒர்க்கு பல பேரில் இருக்காரு. டீம் ஒர்க்கு, ஸ்மைலு, அவசர கால குழு, அப்புறம் அது என்னது கிரீன், அதை சொல்லாட்டி தான் இருவார் அண்ணன். ரொம்ப நன்றிண்ணே. நல்லா பேசுகிறீங்க. நீங்கள் அதை எடுத்து பார்க்கணும். ரொம்ப அருமையாக சிறப்பாக பேசுகிறீங்க. நடராஜ் எப்போதும் நல்லா பேசுவார். நீங்கள் உங்கள் பேச்சை பார்த்தா ரொம்ப இவங்கெல்லாம் இவ்வளோ இனிஷியேட்டிவ் பண்ணுறது எதுக்குன்னா கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தராங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நன்றியெல்லாம் அவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே நிற்கிறேன். உங்களுடைய இது தொடரும், இதோட நின்றக்கூடாதுன்னு தொடரும். அந்த அவசர காலத்துலன்னா கொரோனா காலகட்டத்தில் அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே நட்போடு நீங்கள் இருந்து, எந்த இது இல்லாமல், எந்த ஈகோவும் இல்லாமல் இதே நட்போடு இருந்து இன்னும் மேலும் நீங்கள் சிறப்பாக செய்யணும். அதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். எங்கே கூப்பிட்டாலும் வர்றேன், நான் பேசுவேன். ஆனால் இப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் யாராவது ஒருத்தர் எடுத்து பண்ணணும். இப்படி ஒரு என்ஜிஓ அமைப்பாக அவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா படிக்கணும். சிஸ்டர் ரொம்ப நன்றி. இதுக்கு நான் தான் சந்தோஷப்படணும். எல்லாருக்கும் நன்றி. அழகாக சிறப்பாக இருக்கும். நீங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக நல்லா படிக்கணும். படிப்பீங்களா? சூப்பர். எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னேன். என்னோட அன்பு தம்பி செல்லக்குட்டி ஆகச்சிறந்த புகைப்பட கலைஞன். இப்போ நம்ம முதல்வர் அவர்களுக்கும் அவர் தான் புகைப்பட கலைஞராக இருக்காரு. இப்படி அண்ணன் இங்கே வராது ஃபங்க்ஷன் சொன்னால் சரி நான் இருந்து எடுத்து கொடுத்துட்டு போகிறேன்னாரு. உங்கள் சார்பாக ஒரு கரகோஷத்தோடு அவருக்கு சக்திவேல் அவர்கள் ஒரு மரியாதை செலுத்துவார். அவர்
தேங்க்யூ சார்.